வணக்கம் தலைமையிலே. லட்சோப லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சந்திரனுக்கு, அதாவது நிலாவிற்கு ராக்கெட்டை அனுப்ப முடியும் இந்தியாவால். வெற்றிகரமாக அனுப்ப முடியும் இந்தியாவால். விண்ணில் இந்தியாவோட ராக்கெட்டுகள் இன்னைக்கு ஆட்சி பண்ணி கொண்டிருக்குது. அப்பேற்பட்ட நாடான இந்தியாவால் ஏன் ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற 500 கிலோமீட்டர் மேலே ஒரு போர் விமானத்தையோ பயணிகள் விமானத்தையோ அனுப்பி பறக்க வைக்க முடியல? 3 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஒரு அருமையான சந்தேகம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ராக்கெட்டுகள் சின்னதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. கிடையவே கிடையாது. பயணிகள் விமானத்தையும் போர் விமானத்தையும் ஒப்பிட்டு பேசும்போது ராக்கெட்டுகள் பிரம்மாண்டம். ராக்கெட்டோட எடை பிரம்மாண்டம். ராக்கெட் செல்லும் தூரம் மிக பிரம்மாண்டம். ராக்கெட்டோட வேகம் மிக பிரம்மாண்டம். அவ்வளோ பெரிய ராக்கெட்டை செய்ய முடிஞ்ச நம்மளால ஏன் இந்த விமானங்களை செய்ய முடியல? ஜெட் ஏன் செய்ய முடியல? 100க்கு 100% இன்னைக்கு வரைக்கும் என்ஜினை நம்ம செய்யவே முடியல. ஏன்? என்ன பிரச்சனை? இன்னைக்கு பிற நாட்டு சேட்டலைட்டுகளை சுமந்து சென்று விண்ணில் நிலைத்தும் ராக்கெட்டுகள் விண்ணில் நிப்பாட்டுறதுக்கு அனுப்பும் ராக்கெட் டெக்னாலஜி உள்ள நாடுகளில் இந்தியா மிக முக்கியமான நாடு. நம்பர் 1 அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிற நாட்டு சேட்டலைட்டை கொண்டு போய் விண்ணில் நிப்பாட்டிட்டு வரணும். அது என்ன சேட்டிலைட், அது என்ன ராக்கெட் அப்படின்னா, சேட்டலைட் அநேக நாட்டில் செய்வாங்க. அது விண்ணில் போய் நிலை நிப்பாட்டி அப்படியே பறந்துட்டு அது ஊர்ந்துட்டு மிதந்துட்டு இருக்கும். விண்ணிலிருந்து பூமியை கண்காணிக்கும். அந்த சேட்டலைட்டுங்கிறது கண்காணிக்கும். என்ன கண்காணிக்கும் சேட்டலைட்டு? கடலில் எங்கே நிறைய மீன் இருக்குன்னு கண்காணிக்கலாம். காடுகளை கண்காணிக்கலாம். இயற்கை பேரிடர் வருதான்னு முன்கூட்டியே பார்க்கலாம். இன்னும் பல்வேறு காரணங்களுக்காக பூமியை கண்காணிக்கும் சேட்டலைட். மேலும் தொலை தொடர்புகள் சிக்னல் போயிட்டு வரலாம். இதுக்கெல்லாம் சேட்டலைட் பயன்படும். எல்லா நாடுகளும் அவங்கவுங்க சேட்டலைட் செஞ்சு இல்லை வெளியே கூட செஞ்சு மேலே வச்சுருப்பாங்க. மேலே நிலை நிப்பாட்டுவாங்க. ஆனால் மேலே கொண்டு ஒரு வாகனம் வேணும் இல்லையா? நம்ம இங்கேருந்து சேட்டலைட் வேணும் மேலே தூக்கியே பேச முடியும். ஒரு வாகனம் போகணும் இல்லையா? அதுதான் ராக்கெட். ராக்கெட்டுங்கிறது விண்ணுக்கு செல்லும் வாகனம். சேட்டலைட்டுங்கிறது விண்ணிலிருந்து பூமியை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அப்படிம்பாங்க. அது எல்லா நாடும் செய்வாங்க. ராக்கெட்டை எல்லா நாடும் செய்ய முடியாது. சாதாரண ராக்கெட் பல நாடுகள் இன்னைக்கு செய்கிறாங்க. சாதாரண ராக்கெட்டை நம்ம 100 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி, இந்த ராக்கெட் பட்டாசு வாங்கி மேலே விடுறோம் இல்லையா? அதுவும் ராக்கெட் தான். அந்த பட்டாசும் ராக்கெட் தான். சாதாரண ராக்கெட்டை எல்லா நாடுகளும் அநேக நாடுகள் செய்கிறாங்க. ஆனால் இப்படி சந்திர மண்டலத்துக்கு, செவ்வாய் கிரகத்துக்கு, சூரியனுக்கெல்லாம் ராக்கெட் அனுப்ப எல்லாராலும் முடியாது. அந்த ராக்கெட்டில் கிரையோஜோனிக்னு ஒரு என்ஜினை மாட்டணும். கிரையோஜோனிக் என்ஜின் இருந்தால் தான் தொலை தூரத்துக்கு அந்த ராக்கெட்டுகள் செல்லும். பிரம்மாண்ட ராக்கெட்டுகள் செல்லும். வெறும் 6 நாடுகள் தான் உலகத்தில் அந்த ராக்கெட்டுகளை வச்சிருக்கிறாங்க. 100க்கு 100% தொழில்நுட்பத்தோட. 1 இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸு, ஜப்பான், சீனா. இந்த 6 நாடுகள் தான் 100க்கு 100% அந்த தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறாங்க. தொலை தூரம் போகிறது இந்த கிரையோஜெனிக் இன்ஜினை. இது நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். இந்தியாவுடைய சுய முயற்சி, சுய வெற்றின்னு சொல்லலாம் இந்த கிரையோஜெனிக் இன்ஜின். ஆரம்பத்தில் ரஷ்யா தான் நமக்கு உதவி தரதாக இருந்தாங்க. ஆனால் ஓரளவுக்கு நம்ம செய்யும்போது அமெரிக்கா நிர்பந்தம், ப்ரெஷர் பண்ணாங்க. நீங்கள் நிச்சயமாக இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடாது. அவங்க ராக்கெட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏவுகணையை அனுப்பிடுவாங்க. கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணை அனுப்புவாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டினாங்க. ராக்கெட் செய்கிற நாடுகளால் ஏவுகணை செய்ய முடியும். டெக்னாலஜி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ரஷ்யாவும் பின்வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய விஞ்ஞானிகள் பாடுபட்டு உருவாக்குனது கிரையோஜெனிக் என்ஜின் நம்ம சுயமாக. ஆனால் 30 வருஷம் வீணாக போச்சு. 30 வருஷம் அப்படியே ஸ்தம்பித்து நின்றுட்டோம் அந்த கிரையோஜெனிக் என்ஜின் செய்யறதுக்கு. 30 வருஷத்துக்கு கழிச்சு தான் கிரையோஜெனிக் என்ஜின் செய்ய முடியுது. ஆனால் 6 நாடுகள் தான், அதில் 1 இந்தியா. பெருமையாக சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்தியானால ஏன் போர் விமானத்தை ஒரு 500 கிலோமீட்டர் தான் மேலே ஏன் பறக்க வைக்க முடியல அப்படின்னா, இரண்டோட பயன்பாடுகள், நோக்கங்கள் வேறு. எவ்வளோதான் பிரம்மாண்டமாக இருந்தாலும் ராக்கெட்டை விட அதிக தொழில்நுட்பம் கொண்டது போர் விமானங்கள். எந்தெந்த நாடுகள் போர் விமானத்தையும் பயணிகள் விமானத்தையும் செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப 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 சிக்கல் நிறைந்தது,
போர் விமானங்கள். ராக்கெட் அப்படி இல்லை, பிரம்மாண்டம் தான், ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அப்படி கிடையாது. இதோட எடையையும் அதோட பயன்பாட்டையும் சொன்னால் புரியும். ஒரு பெரிய ராக்கெட், உலகம் பூரா நான் ஒரு பார்வையாக பார்த்து ஒரு பெரிய ராக்கெட்னு எடுத்துட்டோம்னா 20 லட்சம் கிலோ எடை இருக்கும். 20 லட்சம் கிலோ எடை இருக்கும். ஒரு பெரிய பயணிகள் விமானம், இப்போ ஏர்பஸ் ஒன்று இருக்குது, 1000 பயணிகளை கொண்டு செல்லும். அது வந்து 5.25 லட்சம், 5,75,000 கிலோ இருக்கும். ஒரு பெரிய போர் விமானம் SC-57 எடுத்துக்கலாம். SC-57 மேலே பறக்கும்போது எல்லாமே ஆயுதங்கள், எரிபொருள் எல்லாம் விமானிகள்லாம் எடுத்துட்டு மேலே பறக்கும்போது 35,000 கிலோ இருக்கும். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், 20 லட்சம் கிலோ ராக்கெட்டுகள். ஆனால் செய்கிற வேலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசப்படும். இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம். இந்தியா வந்து ஒரு ராக்கெட் விட்டாங்க, LVM-3. இது பிரம்மாண்டமான ராக்கெட். LVM-3 இந்தியா செஞ்சதில் மிக பிரம்மாண்டமான ராக்கெட். அது 6,40,000 கிலோ எடை இருக்கும். 6,40,000 கிலோ எடை இருக்கும். மிக நீண்ட தொலைவு போகக்கூடியது மேலே. ஆனால் அது எடுத்துகிட்டு போகிற பேலோடு அப்படின்னா அங்கே மேலே போய் நிலைநிறுத்தக்கூடிய செயற்கைக்கோள்கள், அதோட எடையை பார்த்தீங்கன்னா வெறும் 4,000 கிலோ தான் இருக்கும். 6,40,000 கிலோவில் ராக்கெட்டு அவ்வளோ மேலே போய் வெறும் 4,000 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளை வானில் நிலைநிப்பாட்டும். அதே சமயத்தில் நீங்கள் போர் விமானம்னு வந்துட்டீங்கன்னா நமக்கு தேஜஸ் இருக்குது. தேஜஸ் MK-1 இப்போ ரெடியாக 30க்கு மேலே போர் விமானம் நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். அந்த போர் விமானத்தோட எடை, எரிபொருள் மற்றும் அந்த போர் விமானத்தை சேர்த்து சொல்லும்போது 8,200 கிலோ இருக்கும். ஆனால் அந்த போர் விமானம் பேலோடு, இங்கே வந்து பேலோடு அப்படின்னா ஆயுதங்கள், குண்டுகள், துப்பாக்கிகள் இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் எடுக்கும்போது 5,300 கிலோ பேலோட மேலே தன்னோடு போர் விமானங்கள் தூக்கிட்டு போகும். இதுக்கு ரெண்டோட வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நம்ம LVM-3 பிரம்மாண்ட ராக்கெட் 6,40,000 கிலோ இருக்குது. வெறும் 4,000 கிலோ பேலோட தான் மேலே கொண்டு போய் நிப்பாட்டும். அதோட பிரயோஜனம் அவ்வளோதான். இங்கே தேஜஸ் போர் விமானம் அப்படி இல்லை. 8,200 கிலோ போர் விமானம் 5,300 கிலோ எடையுள்ள ஆயுதங்களை தன்னோடு தூக்கிட்டு போகும். அதாவது ராக்கெட்டுங்கிறது முழுக்க சுயநலம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம். போர் விமானமோ பயணிகள் விமானமோ அப்படி அல்ல. இவை வந்து சுயநலமும் பொதுநலமும் இணைஞ்சிருக்கும். ராக்கெட்டோட எடைக்கு அது கொண்டு போகிற உபயோகமாக கொண்டு போகிற பேலோடு வெறும் 1.6% தான். அந்த 6,40,000 கிலோ இருக்க ராக்கெட் மேலே போய் எரிஞ்சு வீணாக போதில் எந்த வித பிரயோஜனமே இல்லை, செலவு தான். வெறும் 4,000 கிலோ பொருட்களை தான் மேலே கொண்டு போய் நிலைநிப்பாட்டுது, அவ்வளோதான் அதோட பிரயோஜனம். ஆனால் போர் விமானங்கள் அப்படி இல்லை. தன்னோட எடைக்கு எடை கிட்டத்தட்ட 100% கூட கொண்டு போய் பிரயோஜனமாக நம்ம தேசத்தை பாதுகாக்கும். ரெண்டாவது, நீங்கள் இந்த ராக்கெட் வந்தீங்கன்னா ஒரு வழி பயணம் தான். இப்போ வரைக்கும் நம்ம 6,40,000 கிலோ ராக்கெட் வந்து ஒரே ஒரு பயணம் தான் போகும். ஒரு தடவை மேலே போகும், அதோடு அது முற்றாக முடிஞ்சு போயிடும், திரும்பலாம் வரவே வராது. இப்போ கூட இந்த எலன் மஸ்க் இப்போலாம் திருச்சியில் செஞ்சுட்டு இருக்காங்க, போயிட்டு வர மாதிரி இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையவில்லை. ராக்கெட்டோட பயணம் ஒரே ஒரு வழி தான். அவ்வளோ பிரம்மாண்ட ராக்கெட் மேலே போக 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 எரிஞ்சு அதோட உச்சி அடையும் போது ஒன்றுமே இருக்காது, அது ரொம்ப சின்னதாக மாறிடும். அங்கே கொண்டு போய் கொண்டு போன அந்த பேலோட நிலை நிப்பாட்டிட்டு அதோட தன்னை முடித்துக்கொள்ளும். ஒரு வழி பயணம். ஆனால் போர் விமானம் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷம் உழைக்கும். பார்த்தீங்களா? அப்போ அந்த உலோகங்கள், அதோட உலோகங்களும் மிக முக்கியமானது போர் விமானங்கள். 40 வருஷம் போர் விமானங்கள் தொடர்ந்து உழைக்கும். நீங்கள் ஒரு 500 கோடி செலவு பண்ணி ஒரு ராக்கெட்டை ஏவுறீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் ராக்கெட் முடிச்சுக்கும். நீங்கள் 500 கோடி செலவு பண்ணி ஒரு தேஜஸ் போர் விமானம் வாங்கினீங்கன்னா 40 வருஷம் அந்த தேசத்துக்காக பாடுபடும். ஸோ இந்த ராக்கெட்டையும் போர் விமானத்தையும் ஒப்பிட்டு பேசவே முடியாது. அடிப்படை எல்லாமே வேற. சரி, இன்னும் மிக முக்கிய காரணம் இந்தியா ஏன் இன்னும் போர் விமானத்தை பறக்க வைக்க முடியலன்னா, இந்திய அரசு வந்து இந்த இஸ்ரோவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை, அதாவது இந்த ராக்கெட் அனுப்புகிற தொழில் அந்த துறைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போர் விமானங்களுக்கோ பயணிகள் விமானத்துக்கோ அவங்க கொடுக்கவே இல்லை. 100% சொல்லலாம்.
இஸ்ரோ வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. நம்முடைய ராக்கெட்டுகள் வந்து சந்திரனுக்கு போகணும், சூரியனுக்கு போகணும், செவ்வாய் கிரகம் போகணும் கொடுத்த முக்கியத்துவத்தை நம்ம ஒரு போர் விமானம் செய்யணும், என்ஜின் செய்யணும், பயணிகள் விமானம் செய்யணும் செய்யவே இல்லை. ஒருவேளை இதில் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் பல ஆயிரம் கோடி நம்ம சம்பாதிச்சிருக்க முடியும். இந்த ராக்கெட் அனுப்புகிற துறையை விட போர் விமானங்களும் பயணிகள் விமானமும் அதோட பயன்பாடும் வந்து மிக முக்கியமானது, அதிக பொருளை ஈட்டி தரக்கூடியது. டெக்னிக்கலாக என்ன வித்தியாசம் இந்த போர் விமானங்களுக்கும் ராக்கெட்டுகளும் அப்படின்னா, ராக்கெட் மேலே போகிற தொழில்நுட்பமும் விமானம் போகிற தொழில்நுட்பம் ஒரே ஒரு தொழில்நுட்பம் தான். நியூட்டனுடைய 3வது விதி தான் அங்கே உபயோகப்படுது. ஒவ்வொரு செயலுக்கும் எதிர் செயல் இருக்கு. அதைத்தான் இந்த ரெண்டுமே ராக்கெட் போர் விமானம் ரெண்டுமே உபயோகப்படுத்துது. இரண்டுலையுமே எரிபொருளும் காற்றும் சேர்ந்து எரியும் போது மிகப்பெரிய வெப்ப ஆற்றல் உருவாகி அது வந்து வெளியே மிக அழுத்தத்தோடு வெளியே போகும்போது அங்கே ஒரு உந்து சக்தி கிடைக்கும். அது வந்து அந்த போர் விமானத்தை இல்லை அந்த ராக்கெட்டை முன்னுக்கு மேல் நோக்கி தள்ளிவிடும். இவ்வளவுதான். நியூட்டனோட 3வது விதி தான் இதுக்கு அடிப்படை. ரெண்டுமே ஒன்று தான். தொழில்நுட்பம் ராக்கெட் மேலே போகிற தொழில்நுட்பம் ஒன்று தான், விமானங்கள் பறப்பதும் ஒரே தொழில்நுட்பம் தான். அந்த காற்றும் எரிபொருளும் சேர்ந்து எரியும் போது வெப்ப ஆற்றல் அழுத்தங்கள் இதன் மூலமாக வெளியே போகும்போது பறக்குது முன்னோக்கி. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ராக்கெட்டுகள் வந்து தங்களுக்கு தேவையான எரிபொருளையும் தங்களுக்கு தேவையான காற்றையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகும். அதனோட உள்ளேயே ராக்கெட்லேயே இருக்கும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் எரிபொருள் 3மே உள்ளே தான் இருக்கும். அது வந்து வெளியே இருந்து உரியாது. ராக்கெட் அது உள்ளே இருக்கனால அது உள்ளே இருக்கிற காற்றையும் உள்ளே இருக்க எரிபொருளையும் சேர்த்து எரிய வச்சு அது மிகப்பெரிய வெப்பத்தை உருவாக்கி வெப்ப ஆற்றலை உருவாக்கி கீழ் நோக்கி வெளியேறும் போது பயங்கரமாக வெளியேறும். நீங்கள் ராக்கெட் பார்த்தா உங்களுக்கு புரியும். பறக்கும்போது பயங்கரமாக வெளியேறும் போது அவ்வளோ பிரம்மாண்டமான ராக்கெட் மேலே போயிடுது. அது எரிபொருளையும் காற்றையும் உள்ளே வச்சிருக்கு. ஆனால் போர் விமானங்கள் வந்து அப்படி அல்ல, காற்றை வந்து வெளியிருந்து உறிஞ்சும் உள்ள. ஏன்னா அந்த ராக்கெட் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போன பிறகு காற்று மேலே இருக்கவே இருக்காது. அதனால் ராக்கெட் வந்து அந்த காற்றை உள்ளே தான் வச்சுருக்கோம். போர் விமானங்கள் அப்படி இல்லை, கீழேயே பறக்கனால காற்று இருந்துக்கிட்டே இருக்கனால காற்றை உறிஞ்சு எரிபொருளோட சேர்த்து எரிக்கும். எரிபொருள் மட்டுமே டேங்க்ல இருக்கும் விமானங்களில். இந்த உரியறனால காற்றை வெளியேஞ்சு உள்ள வேகமாக உரியறனால ஏகப்பட்ட சிக்கலான பாகங்கள் இந்த விமானங்களில் இருக்கும். முதல்ல முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய காற்றாடி, ராட்சச காற்றாடி, காற்றை ஒரு நொடிக்கு 1000 கிலோ உள்ள உரியற காற்றாடி அங்கே இருக்கு விமானங்களில். ராக்கெட்டில் அது இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த காற்றை வந்து நெருக்கமான காற்றாக அழுத்தமான காற்றாக மாற்றக்கூடிய கம்ப்ரஸர் விமானங்கள் இருக்கும். அந்த கம்ப்ரஸர் செக்ஷன் இந்த ராக்கெட்டுகள் இருக்காது. காற்றாடி சுழல வைக்கக்கூடிய பின்னால் இருக்க டர்பைன், அந்த விண்டு மில்னு சொன்னேன், விண்டு மில் மாதிரி இருக்கிற அமைப்பு விமானங்கள் இருக்கும். அதுவும் இந்த ராக்கெட்டில் இருக்காது. எரிப்பு தொட்டி மட்டும்தான் 2ல் 1. இங்கே ஒரு எரிப்பு தொட்டி, அங்கே இருக்கிற எரிப்பு தொட்டி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த சிக்கலான தொழில்நுட்பங்கள், சுழலும் தொழில்நுட்பங்கள், இந்த மூவபிள் பார்ட்ஸ் அப்படிம்பாங்க, அந்த முன்னால் இருக்க காற்றாடி, கம்ப்ரஸர், பின்னால் இருக்க டர்பைன், அந்த சாஃப்ட்டு, இது எதுவுமே இந்த ராக்கெட்டில் இருக்காது. ராக்கெட்டில் மிகப்பெரிய என்ஜின் இருக்கும். உள்ளே இருக்க காற்று அந்த எரிபொருளை சேர்த்து பற்ற வச்சா போதும், பயங்கரமாக வெடித்து எரியும், அழுத்தம் உருவாகும். கீழே அந்த அழுத்தம் வரும்போது அந்த கீழே வர சக்தி அந்த ராக்கெட்டை, பிரம்மாண்ட ராக்கெட்டை மேலே தள்ளிடும். அவ்வளோ சிம்பிள் டெக்னாலஜி தான் ராக்கெட். ஆனால் ஒத்துக்கலாம், மிக பிரம்மாண்டம் தான். ஏன்னா சந்திரமண்டலம் போகணும், இங்கே இருந்துட்டு சந்திரமண்டலம் இருக்க ராக்கெட்டை வந்து ரிமோட்டில் இயக்கணும், மிகப்பெரிய விஷயம் தான். வெறும் 6 நாடுகளில் தான் இருக்குது. ஆனால் போர் விமானங்களையும் ஒப்பிட்டு பேசும்போது ராக்கெட்டுடைய தொழில்நுட்பம் அவ்வளவு சிக்கலானதில்லை. இதுதான் மிக முக்கியமான டெக்னாலஜி டிஃப்ரெண்ட். இப்படி பார்க்கும்போது போர் விமானத்து என்ஜினில் மூவபிள் பார்ட்ஸ், நகரும் பாகங்கள், ஓடும் பாகங்கள், நிமிஷத்துக்கு 10,000 தடவை 20,000 தடவை சுழலும் பாகங்கள்லாம் இதுக்கு வேணும். அதுக்கேற்ற உலோகங்கள்லாம் இங்கே மாட்டணும். அது எதுவுமே இந்த ராக்கெட்டில் கிடையாது. மிக முக்கியமானது. 2வது பறக்கும் கோணம்.
நீங்கள் ராக்கெட் பார்த்தீங்கன்னா கீழே மிக வேகம் வந்து ராக்கெட் நேராக மேல் நோக்கி பறக்கும், செங்குத்தாக மேலே போகுது, அவ்வளோதானே பறக்குது. அது அந்த அளவுக்கு தான் பறக்கிற மாதிரி தெரியும். ஆனால் போர் விமானங்கள் அப்படி இல்லை. முதல்ல ஓடி வேகமாக ஓடி மேல் தூக்கிட்டு போய் இப்படி பறக்க வைப்பாங்க, திருப்புவாங்க, குட்டிக்கரணம் பண்ணுவாங்க, ஏகப்பட்ட மெனுவர் சூழ்ச்சிகள் இங்கே போர் விமானத்தில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோணங்கள்லாம் இந்த ராக்கெட்டில் இருக்காது. அதனால் ராக்கெட்டில் வந்து இறக்கையோ வாலோ மாற்ற தேவையில்லை. அதை வந்து உபயோகப்படுத்த வேண்டிய டெக்னாலஜி அங்கே தேவையே கிடையாது. ஆனால் விமானங்கள் அப்படி இல்லை. இறக்கைகள் இருக்கணும், வால் இருக்கணும், அது சரியான முறையில் வந்து நகரத்தில் டெக்னாலஜி தொழில்நுட்பம் இருக்கணும். அப்போ தான் விமானம் நிலையாக மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இரண்டாவது வந்து மிக முக்கியமான இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு டெக்னாலஜி இன்னும் முக்கியமானது வந்து ஒரு புவியீர்ப்பு விசையை தாண்டிட்டா, ராக்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை புவியீர்ப்பு விசையை தாண்டிட்டா, காற்று இருக்கும் இடத்தை வளிமண்டலத்தை தாண்டிட்டா, அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டுக்கு எந்த வித எதிர்ப்புமே இருக்காது. புவியீர்ப்பு விசையை தாண்டிட்டா அந்த ராக்கெட்டை யாராலும் கீழே இழுக்க முடியாது. புவியீர்ப்பு விசை இருந்தால் மட்டும்தான் அது கீழ் நோக்கி இழுக்கணும். அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டின பிறகு அதுக்கு அந்த எதிர்ப்பு இருக்காது. வளிமண்டலை தாண்டின பிறகு காற்றை எதிர்த்து பறக்கணுங்கிற அவ்வளோ சக்தியை கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தை புவியீர்ப்பு விசை வளிமண்டலை தாண்டின பிறகு அந்த ராக்கெட்டில் இருக்க என்ஜினை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலும் சரி, ராக்கெட்டில் அந்த எரிபொருள் தீர்ந்து போனாலும் சரி, அது வந்து கீழே விழுகாது, மேலே வந்து மிதந்துட்டு தான் இருக்கும், எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் விமானங்கள் அப்படி இல்லை. ஆன் பண்ணி இயக்க ஆரம்பித்திலிருந்து இறக்குற வரைக்கும் தொடர்ச்சியாக அதோட என்ஜின் செயல்படணும், அது ஃபுல் தம்மாக செயல்படணும். அப்போ தான் புவியீர்ப்பு விசை தொடர்ந்து விமானங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்து தான் பறக்கும், தொடர்ந்து புவியீர்ப்பு விசை அதை கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும், கீழே நோக்கி இழுக்கும், அதை தாண்டி அதை மீறி மேலே பறக்கணும். அதே போல் வந்து காற்றை எதிர்த்து தான் எப்போவுமே பயணம் பண்ணும் இந்த விமானங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா விமானம் என்ஜின் வந்து தொடர்ச்சியாக ஃபுல் தம்மாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி அந்த விமான என்ஜினில் குளறுபடி ஆச்சுன்னா அது கீழே விழுந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ராக்கெட் அப்படி இல்லை, புவியீர்ப்பு விசை தாண்டிட்டாங்க, காற்றை தாண்டி மேலே போயிட்டாங்கன்னா எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பறக்கும். இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக உள்ள ஒரு வித்தியாசங்கள். இன்னும் மிக முக்கியமானது, ராக்கெட் வந்து மேலே போன பிறகு கீழே விழுக வாய்ப்பு இல்லை. மிகப்பெரிய மனிதர்கள்லாம் அங்கே போகிறதில்ல, அதனால் ரொம்ப சிக்கலாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பயணிகள் விமானம் எடுத்திங்கன்னா 1000 பேர் கூட பயணம் செய்வாங்க, விழுந்துச்சுன்னா மிக 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 மோசமான விளைவை ஏற்படுத்தும். சிக்கலான தொழில்நுட்பம் கூட தான். அதனால் வந்து செய்யறதில் வந்து மிக 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 கஷ்டம். வெறும் 4 நாடுகள் தான் இப்போ வரைக்கும் இந்த விமானத்தோட என்ஜினை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா. இப்போ 5வது நம்ம இந்தியா வரப்போகுது. வெறும் 6 நாடுகள் தான் ராக்கெட்டின் கிரையோஜெனிக் என்ஜினை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நாடு நம்ம இந்தியா. சீக்கிரத்தில் நம்ம விமானத்துக்கு வந்துடுவோம். முக்கியமான காரணம், அன்றைக்கு வந்து இஸ்ரோ கொடுத்த கவனத்தை இந்த டிஆர்டிஓ கொடுத்து விமானத்தை பக்கம் நம்ம திசை திருப்பியிருந்தோம்னா இன்றைக்கி நம்மளுடைய பயணிகள் விமானம், போர் விமானம் மேலே பறந்திருக்கு, ஏகப்பட்ட பொருட்களை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து வித்தியாசங்கள் மற்றும் தொழில்நுட்ப வித்தியாசங்கள். நன்றிகள்.